வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் செட்டிநாடு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கனில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 மராட்டி மூக்கு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 4 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி. இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே இதை வறுக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே இதை வறுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்தா மட்டும் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலேயே வறுத்துக்கலாம். ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இரநூறு கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். செவந்து வர அளவுக்கு வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை போட்டு 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு பிரட்டி விட்டுடலாம். நான் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அளவான தீயிலேயே ஒரு 15 நிமிஷம் சிக்கன் வேகட்டும் மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2-3 தரம் கலந்து விடணும். 15 நிமிஷம் மூடி வச்சு சிக்கன் வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரையாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.